ஏனுங்க மக்களே, நம்ம காளிங்கராயன் அனந்தோப்புக்கு உள்ள பாத்தீங்கன்னா வண்ணார் கருப்பண்ணசாமி திருக்கோவில் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? 60 ஆண்டுக்கு முன்னதாகவே இவர்களுடைய மூத்த சங்கதியினர் நம்ம செய்கிற தொழிலுக்கும் நம்மளோட இனத்துக்கும் ஒரு காவல் தெய்வம் வேணும்னு சொல்லி கருப்பண்ணசாமியை எடுத்து ரொம்பவும் பக்தியா வழிபட்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு வழியா வந்த இந்த ஒரு சமூகமும் அந்த ஒரு வழிபாட்டை துளி கூட மாறாம அவ்வளவு பக்தியாவும் ரொம்பவும் ஜோரா இந்த ஒரு திருவிழாவை நடத்திக்கிட்டு வராங்க. 2 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிற இந்த ஒரு வைகாசி மாச திருவிழாவானது ரொம்ப கோலாகலமா நடந்துட்டு இருக்குங்க. பாத்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. உண்மையால எனக்குமே அப்படிதாங்க இருந்துச்சு. சொந்த பந்தத்தெல்லாம் அழைச்சி கெடா வெட்டி பொங்கல் வச்சு அவ்வளோ சந்தோஷமா இந்த ஒரு திருவிழாவை கொண்டாடிட்டு போன தருணத்தை நீங்களே கொஞ்சம் பாருங்க. ஒரு விஷயம் அப்புறம் தாங்க புரிஞ்சு, ஒவ்வொரு சமூகம் சார்ந்த, ஒவ்வொரு இனம் சார்ந்த, ஒவ்வொரு மரபு சார்ந்த மக்களோட வழிபாட்டு முறையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமா இருக்குன்றத இந்த மாதிரி கோவில்கள்லயும் இந்த மாதிரி திருவிழாக்கள் நடக்கும் போதெல்லாம் நம்ம பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம், அதை உணர்ந்தும் புரிஞ்சுக்க முடியும். அதுல இவங்களோட வழிபாட்டு முறையானது ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. அதை தான் நானும் பார்த்து வியந்துகிட்டு இருந்தேன். உண்மையாலுமே யார் யாரெல்லாம் இந்த ஒரு திருக்கோவிலுக்கு வந்திருக்கீங்க, இந்த ஒரு கருப்பண்ணசாமியோட அருளை வாங்கியிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. வட்டா அனந்தோப்பில் சலவையாளர் சார்பாக கருப்பாயம் வச்சது. இந்த கோயில் குறைந்தபட்சம் ஒரு 60 ஆண்டு காலமாக இந்த கோயிலை செயல்பட்டு சாமி கும்பிட்டுருக்கோம். இது காலகாலமாக ஆண்டுக்கு ஒரு ஆண்டு சிறப்பாக பண்டிகை நடத்தி சிறப்பாக பூசைகள் பான பூசை, இந்த இடம் பான பூசை, நிலப்பளவு, களிமணி பூசை, இந்த மாதிரி பன்னிக்குட்டி பூசை, இந்த மாதிரி பல பூசைகள் அந்த விஷயத்தை வச்சு சிறப்பாக இந்த கோயில் நடத்தி வந்துருக்கோம். இந்த கோயில் குறைஞ்சபட்சம் 60 ஆண்டு காலமாக முன்னோர்கள் தொடங்கி வச்சு இன்னொரு வரைக்கும் நான் செயல்படுத்தி கொண்டிருக்கேன்.